காயத்ரி, இன்னைக்கு எலெக்ஷன் ஹிஸ்டரியில் நம்மளுடைய தேர்தல் திருவிழா சிறப்பு தொகுப்பிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி தான் இந்த எலெக்ஷன் ஹிஸ்டரி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தல்களில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன? ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1996 எலெக்ஷனில் ஜெயலலிதா அவர்களுடைய முதல் ஆட்சி முடியுது. கருணாநிதி அவர்கள் மீண்டும் ஆட்சியை அங்கே ரிப்பீட் பண்ணுறாரு. ரஜினிகாந்துடைய பங்கும் அந்த 1996 தேர்தலை பொறுத்த வரைக்கும் இருக்கு, மிக பெருசாக பேசப்பட்டது. அந்த எலெக்ஷன் ஹிஸ்டரியை பார்த்துடலாமா? ஷூர். ஆயிரத்து 1991 தேர்தலில் வென்று ஆட்சி அமைத்த ஜெயலலிதா அரசாங்கம் 5 ஆண்டுகளை பூர்த்தி செஞ்சுச்சு. அப்போது பெண் சிசு கொலையை தடுக்க அவரது அரசாங்கம் கொண்டு வந்த தொட்டில் குழந்தை திட்டம் பெரும் வரவேற்பை பெற்றிருந்துச்சு. ஆனா ஜெயலலிதா அரசாங்கம் பெரும் எதிர்ப்பையும் சம்பாதிச்சிருந்துச்சு. 1995 அவர் தன்னோட வளர்ப்பு மகன் சுதாகரனுக்கு ஆடம்பரமாக திருமணம் செஞ்சு வச்சது கடும் விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. ஜெயலலிதா மீதும் அவரோட தோழி சசிகலா மீதும் பல்வேறு ஊழல் புகார்கள் தெரிவிக்கப்பட்டுச்சு. 1996 சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கியது. காங்கிரஸ் டெல்லி தலைமை மீண்டும் அதிமுகவோட கூட்டணின்னு முடிவு செஞ்சுச்சு. ஜெயலலிதாவோட கூட்டு சேர பிரதமரா இருந்த நரசிம்மராவ் முடிவு செஞ்சாரு. ஆனா தமிழ்நாட்டுல ஜி.கே. மூப்பனார் அதை விரும்பல. 1996 மார்ச்ல காங்கிரஸ்ல இருந்து விலகிய மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை தொடங்கினாரு. காங்கிரஸ் மட்டுமல்ல, திமுகவும் ஒரு பிளவை அந்த தேர்தல்ல கண்டிருந்துச்சு. 1994 திமுகவில இருந்து நீக்கப்பட்ட வைகோ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி தேர்தல் வேலையில தீவிரம் காட்டிட்டு இருந்தாரு. தேர்தல் களம் பரபரப்பா இருந்துச்சு. ஜெயலலிதா காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சாங்க. கருணாநிதி மூப்பனாருடைய தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், ஃபார்வர்ட் பிளாக் கட்சிகளோடு கூட்டணி அமைச்சாரு. மறுபுறம் வைகோ, ராமதாஸ் தங்களோட பலத்தை காட்ட தனித்தனியாக கூட்டணி அமைச்சு களத்துல இருந்தாங்க. அப்போது அரசியலை புரட்டி போடுற வகையில சூப்பர் ஸ்டார் ரஜினியோட பேச்சு இருந்துச்சு. ஜெயலலிதா ஆட்சி மீண்டும் வந்தால் ஆண்டவனால் கூட தமிழகத்தை காப்பாற்ற முடியாதுன்னு ரஜினியோட குரல் ஜெயலலிதாவுக்கு எதிராக ஒலிச்சுச்சு. ஒலிச்சது மட்டுமல்லாது ஓப்பனாக திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவையும் தெரிவிச்சாரு ரஜினிகாந்த். அவரது அந்த குரல் ரஜினி அரசியலை நிர்ணயிக்கும் சக்தி என்பதையும் வெளிக்காட்டியது. கருணாநிதி, மூப்பனார், ஜெயலலிதா, வைகோ, ராமதாஸ் பிரச்சாரங்களோடு தேர்தல் களம் பரபரத்துச்சு. இறுதியில திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி 221 இடங்கள்ல அமோக வெற்றிய வசமாக்குச்சு. அதிமுக வெறும் 4 இடங்கள்ல மட்டும் ஜெயிச்சிருந்துச்சு. பாமக 4 இடங்கள்ல ஜெயிச்சிருந்துச்சு. மதிமுக கூட்டணி 2 இடங்கள்ல ஜெயிச்சிருந்துச்சு. பாஜக, ஜனதா கட்சி, சுயேட்சை தலா 1 இடத்துல ஜெயிச்சிருந்துச்சு. திமுக கூட்டணியில உதயசூரியனில் போட்டியிட்ட தேசிய லீக் உட்பட திமுக 173 இடங்களை ஜெயிச்சிச்சு. தமிழ் மாநில காங்கிரஸ் 39 இடங்கள்லையும், இந்திய கம்யூனிஸ்ட் 8 இடங்கள்லையும், ஃபார்வர்ட் பிளாக் 1 இடத்துலையும் வெற்றிய வசமாக்கி இருந்துச்சு. தேர்தல்ல அதிமுக படுதோல்வியை சந்திச்சதோடு பர்கூர் தொகுதியில ஜெயலலிதாவே 8366 வாக்குகள் வித்தியாசத்துல திமுக வேட்பாளர் சுகவனத்திடம் தோற்றது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட வைகோவோட மதிமுக ஒரு தொகுதியில கூட ஜெயிக்கல. ஆனா 5.78% வாக்குகளை வசமாக்கி இருந்துச்சு. மதிமுக கூட்டணியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், ஜனதா தளம் 1 இடத்துல ஜெயிச்சிச்சு. முதல் முறையா சட்டப்பேரவை தேர்தல்ல விளாத்திக்குளம் தொகுதியில போட்டியிட்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தோற்றாரு. தொகுதியில 30,190 வாக்குகளை வாங்கின திமுக ரவிசங்கர் வெற்றிய வசமாக்க 29,556 வாக்குகளை வாங்கின வைகோ 634 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்றாரு. 1971 தேர்தலுக்கு பிறகு 1996 திமுக அதிக இடங்கள்ல ஜெயிச்சிருந்துச்சு.
சேப்பாக்கம் தொகுதியில ஜெயிச்ச கருணாநிதி 1996 மே மாதம் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா 4வது முறையா பதவியேற்றாரு. சில தேர்தல்கள் பொதுவாகவே சொல்லுவாங்க, தேர்தல் அரசியலில் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது சகஜமான ஒரு விஷயம்தான் அப்படின்னு. ஆனால் முக்கியமான வேட்பாளர்களே தோல்வியை தழுவுறாங்க அப்படிங்கும்போது அரசியல் களமே அப்படியே புரட்டி போடக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கும். அப்படி ஒரு தேர்தல் தான் 1996 தேர்தல் தான் நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப பிரபலமாக இருந்த நேரத்தில் ரொம்ப ஓப்பனாக அவர் வாய்ஸ் கொடுத்த ஒரு எலெக்ஷனுடைய ரிசல்ட்டாகவும் இது அவருடைய குரலுக்கு அவ்வளவு அந்த டைமில் இருந்தக்கூடிய அந்த செல்வாக்குலேருந்து எல்லாமே ஒரு ஆடட் விஷயமாவே இந்த 1996 தேர்தலில் இருந்திருக்குங்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.